வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 4th யூனிட் எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய 9th சம் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க பார்க்கலாம். டூ சர்க்கிள்ஸ் intersect at A and B from a point P on one of the circles lines PAC and PBD are drawn. Intersect the second circle at C and D. Prove that CD is parallel to the tangent at P. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்கான் அப்படின்றத படத்தை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி 2 சர்க்கிள் இருக்குது. 2 சர்க்கிளும் ஒன்றுக்கு ஒன்று 2 பாயிண்டில் சர்க்கிள் வந்து ஜஸ்ட்டு நான் வந்து ஃப்ரீ ஹேண்ட் மாதிரி தான் போட்டேன். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2 சர்க்கிளும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று என்னென்ன பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னா ஏ அண்டு பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் ஏ அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு பேர் பி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொன்னால் ஃப்ரம் எ பாயிண்ட் பி ஆன் ஒன் ஆஃப் த சர்க்கிள்ஸ். ஓகேங்களா? ஸோ ஏதாவது ஒரு சர்க்கிளில் இருந்து பி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது என்ன பண்ணுது அப்படின்னா லைன்ஸ் சர்க்கிள்ஸ் லைன்ஸ் பிஏசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிஏ அடுத்தது பார்த்தீங்கன்னா சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஏசி அண்ட் பிபிடி. ஸோ பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுவோம் பிஏசி அண்ட் பிபிடி ஆர் ட்ரான் இன்டர்செக்டிங் த செகண்ட் சர்க்கிள் அட் சி அண்ட் டி. ஓகேங்களா? ஸோ அப்போ இது என்ன சொல்லியிருக்கான், இங்கே இருந்து பிஏ வழியா இது பி பாயிண்ட் பி அப்படின்னா இங்கே இருந்து ஏ வழியா இது ஏன்னு வச்சுக்கோங்க, ஏல போய் தொட்டு அடுத்த சர்க்கிளை இன்னொரு இடத்துல தொடுது இந்த பாயிண்ட்டு சி. அதே மாதிரி பி வழியா அடுத்த சர்க்கிளை போய் தொடுது இந்த பாயிண்ட் வந்து டி அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்களா? ஸோ சொன்னதுக்கு அப்புறம் நான் அடுத்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ப்ரூவ் தட் இந்த சியையும் டியையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் எல்லாம் ஸ்ட்ரெயிட் லைன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. சிடி parallel to the tangent at P. ஸோ இந்த P வழியாக நம்ம வரையக்கூடிய இந்த டேஞ்சன். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டேஞ்சன்னா இந்த சிடியும் இந்த பியும் ஒன்றுக்கு ஒன்று பேரலல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய எக்ஸசைஸ். இதை தான் இப்போ வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் சரி தான் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ இந்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு இதே எக்ஸசைஸில் 4th சம்மில் நம்ம ஒன்று சம் பார்த்தோம். என்ன அப்படின்னா 4 பாயிண்ட்டை கொடுத்து 4 பாயிண்ட்டும் ஒரு சைக்கிளில் இருக்கா ஒரே சர்க்கிளில் இருக்கா அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே தான் இங்கே 4 பாயிண்ட்டு இங்கே ஒரே சர்க்கிளில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பிடிசிஏ 4மே இந்த சர்க்கிளில் இருக்குது. சர்க்கிளில் கொடுத்துட்டு இதுவும் பேரலல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 4th சம்மில் 2 பேரலல் என்ன கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் 4 சர்க்கிளில் இருக்கான்னு கேட்டிருக்கான். இப்போ 4 பாயிண்ட் சர்க்கிளில் கொடுத்துட்டு இது 2 பேரலா அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே உல்ட்டா தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் எனக்கு பிடிசிஏ அப்படி இல்லை அப்படின்னா ஏசிடிபி ஏதாவது ஒரு ஆர்டரில் எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் இங்கே எடுக்கிறேன் ஏசிடிபி. ஓகேங்களா? இஸ் அ சைக்ளிக் குவாடிலேட்டரல். ஓகேங்களா? ஸோ சைக்ளிக் குவாடிலேட்டரல் 4 பாயிண்ட்டுமே தட் ஃபோர். ஸோ சைக்ளிக் குவாடிலேட்டரல்னாலே நம்ம அதை வந்து 180 டிகிரி நாங்கள் ப்ரூவ் பண்ணோம். நல்லா ஞாபகம் இருக்குதா? த சம் ஆஃப் த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் எவ்வளவு 180 டிகிரி. ஓகேங்களா? அதாவது இந்த டி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இங்கே நம்ம ஒரு லைன் கனெக்ட் பண்ணால் தான் இது குவாடிலேட்டரில் கன்சிடர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு நான் ஒரு லைனை கன்சிடர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டியும் இந்த ஏவும் ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி. இந்த சியையும் இந்த பியையும் ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு 180 டிகிரி வரும். ஓகேங்களா? இந்த சியும் இந்த பியும் ஆட் பண்ணால் 180 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அதை தான் எழுத போகிறேன். சிடிபி. ஓகேங்களா? ஆங்கிள் ஆஃப் சிடிபி ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் பிஏசி. ஓகேங்களா? ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ ப்ளூ கலரில் போட்டேன். நெக்ஸ்ட்டு டிபிஏ ஆங்கிள் ஆஃப் டிபிஏ ப்ளஸ் ஏசிடி ஆங்கிள் ஆஃப் ஏசிடி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேங்களா? ஸோ எனக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டும் கிடச்சிருச்சு. ஸோ எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்து இதை ஈக்குவேஷன் 1னும் இதை ஈக்குவேஷன் 2னும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் 2 ஈக்குவேஷனையும் வச்சு தான் அடுத்து நான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ 2 ஈக்குவேஷனும் ரெண்டுமே 180 டிகிரி தானே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன் தானே. ஸோ 1 ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சிடிபி. ஓகேங்களா?
சாரி. இப்ப நம்ம இந்த 4க்குள்ள எடுக்கிறதுனால இதுல என்ன பிரயோஜனமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, Dன்றது இருக்கு. செகண்ட் வந்து Aன்னு இருக்கு. எனக்கு வந்து இந்த லைன் தான் பார்க்க போறேன். ஸோ அப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த ஈக்குவேஷன யூஸ் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால இத அப்படியே வச்சுக்கிறேன். நான் என்ன பண்ண போறேன், செகண்ட் ஈக்குவேஷன் இது இருக்கு இல்லையா? இது ஒண்ணும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நான் இன்னொன்னு கண்டுபிடிக்க போறேன். என்ன அப்படின்னா, இது வந்து ஆங்கிள் ஆஃப் சிஏபி அப்படின்றத நான் மாத்தி எடுக்க போறேன். ஓகேங்களா? எப்படி அப்படின்னா, பிஏபி அப்படின்னு எடுக்க போறேன். ஓகேங்களா? ஏன்னா பின்றது இங்க இருக்குது. இந்த பாயிண்ட் தான் பி. ஓகேங்களா? ஸோ அப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த பிஏசி இருக்கு இல்லையா? இது வந்து என்னது ஸ்ட்ரெய்ட் லைன். ஓகேங்களா? அதத்தான் எழுத போறேன். பிஏசி இஸ் எ ஸ்ட்ரெய்ட் லைன். ஓகேங்களா? ஸோ அப்ப ஆங்கிள் ஆஃப் பிஏபி பிளஸ் ஆங்கிள் ஆஃப் பிஏசி. ஸ்ட்ரெயிட் லைன் ஆங்கிள் எவ்வளவு? 180 டிகிரி. ஓகேங்களா? இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷனாக எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கே வந்து பிஎஸ்சி இது ரெண்டும் இங்கே சேமாக வருது. ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் நான் கன்சிடர் பண்ணுறதுல யூஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஈக்குவேட்டிங் ஈக்குவேஷன் 1 அண்ட் 3. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது? ஆங்கிள் ஆஃப் சிடிபி. ஓகேங்களா? ஆங்கிள் ஆஃப் சிடிபி பிளஸ் ஆங்கிள் ஆஃப் பிஏசி ஈக்குவல் டு 180 டிகிரி. அதே தான் இங்கேயும் 180 டிகிரி. ஸோ 180 டிகிரியை விட்டுட்டு இதை எழுத போகிறேன். ஆங்கிள் ஆஃப் பிஏபி ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் பிஏசி. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் பிஏசி கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் சிடிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் பிஏபி. ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் ஆஃப் சிடிபி அப்படின்றது ஆங்கிள் ஆஃப் பிஏபி அப்படின்றதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம படம் போட்டு காமிச்சிடலாமா? ஸோ இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு காமிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதான் இங்கே கடைசியாக கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். இங்கே சொன்னதா இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு ஈக்குவல். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட் லைனில் இந்த லைன் வருது அப்படின்றப்ப இங்கேருந்து இங்கே ஒரு லைன் போகுது அப்படி. ஓகேங்களா? ஸோ இதை கன்சிடர் பண்ணும்போது இதுவும் ஈக்குவல் தானே. ஸோ பை ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். ஓகேங்களா? ஸோ அதான் நான் இங்கே எழுத போகிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பை ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம். ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் படி என்ன எழுதலாம் அப்படின்னா இந்த பிபி. ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு நம்ம பேர் பாதியில வைக்கல, விட்டுட்டோம். ஸோ இதை ஒய்னும் இதை எக்ஸ்னும் வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ்பிஒய். ஓகேங்களா? அப்போ பிபிஒய் ஈக்குவல் டு பிஏபி. ஓகேங்களா? ஸோ அதான் எழுத போகிறேன். பிபிஒய் ஈக்குவல் டு பிஏபி. ஆங்கிள் ஆஃப் பிபிஒய் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் பிஏபி அப்படின்றத எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் பிஏபினாலும் பிஏபினாலும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் இருந்து ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கிறேன். இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்கிறேன். ஸோ கீழே என்ன பண்ணலாம், ஃப்ரம் 4 அண்டு 5. ஓகேங்களா? 4th ஈக்குவேஷன் அண்டு 5th ஈக்குவேஷன் ரெண்டுலேருந்து எடுத்துக்கலாம். என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா இது ரெண்டையும் விட்டுட்டு இந்த சைடு இருக்கிறத மட்டும் எடுக்கலாமா? ஸோ இது ஆங்கிள் ஆஃப் சிடிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் பிபிஒய். ஓகேங்களா? ஸோ ஆங்கிள் ஆஃப் ஜிடிபி எங்கே இருக்குது? சிடிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் பிபிஒய். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஆங்கிளும் ஒன்று தான். ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் படி இதையும் எடுக்கலாம், இதையும் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் தான் சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் படி இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னா XY parallel டு சிடி. ஓகேங்களா? சியும் டியும் XYக்கு parallel. என்ன அப்படின்னா இந்த டியும் இந்த பியும் ஓகேங்களா ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா ரெண்டு லைனும் parallel தான். ஓகேங்களா? ஸோ அதான் எழுத போகிறோம். therefore லைன் சிடி parallel டு XPY. XY போட்டாலும் சரி, XPY போட்டாலும் சரி தான். ஓகேங்களா? ஸோ இதில் இருந்து என்ன எழுதலாம் அப்படின்னா hence CD is parallel to the tangent XY. ஓகேங்களா? ஸோ அவன் கேட்டிருக்கிறது அந்த சிடிக்கு நம்ம போடக்கூடிய டேஞ்சன்ட் parallel அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ அதான் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா?
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ இந்த சம்மு இவ்வளவுதான். ஸோ நமக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டேன்னா, அவன் வரைஞ்சு கேட்டிருக்கக்கூடியது இந்த லைனும் இந்த லைனும் parallel அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்கிறான். பட் ஒரு சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் ஆர் குவாடிலேட்டரல் சர்க்கிளில் சைக்கிளிக் குவாடிலேட்டரில் இருக்கக்கூடிய ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் 180 டிகிரி. ஸோ இதை வச்சு இது என்ன இருக்கோ அதுதான் இது இருக்கும் அப்படின்றதையும், அடுத்து இது என்ன இருக்கோ அதுதான் வந்து இது இருக்கும் அப்படின்றதையும் நம்ம கண்டுபிடிச்சு, ஸோ இதுவும் இதுவும் சேம் அப்படின்றப்ப இந்த 2 லைனும் ஒண்ணுக்கு ஒண்ணு பேரலல் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இவ்வளவுதான் இந்த சம்மு. ஸோ கண்டிப்பா ஈஸியா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோல பார்ப்போம்.